ஏன்? என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரு பதில சொல்ல மாட்டேங்கிறா. இதுக்கு மேல ஏதாவது கேட்டா நான் இங்க இருந்து போறேன்னு சொல்றேன். என்ன பண்ண சொல்றேன்? என்ன கா, என்னக்கா ஆச்சு? வீட்ல அத்தை ஏதாவது சொல்லிட்டாங்களா? அவங்க எப்பயுமே அப்படிதானே, அந்த காலி டைம்ல தரையில இந்த மாதிரி ஏதாவது கூட கூட பேசிட்டே இருப்பாங்க. அவங்க உன்னை திட்டினா மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே? டேய், அப்படி அவங்க சொன்னாலும் அதுக்கெல்லாம் கிளம்பி இவங்க வரமாட்டா. இவளுக்கு ஏதோ மாப்பிள்ளையோட தான் பிரச்சனை நினைக்கிறேன். கா, மாமா கூட சண்டையா? அப்படியே சண்டை. வாங்க முத்து. முத்து, காபி குடிக்கிறியா? காஃபியா? யார் போடுது? ரோகிணி தான். பார்லருமா காஃபி போடுச்சா? எதுக்கிட்ட இப்ப கை தட்டுற? இல்ல, மீனா திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு பிளான் பண்ணி போறான் அவன் பொண்டாட்டி. நம்ம பிளான இவன் கரெக்டா சொல்றான். ரோகிணி எதுக்காக அப்படி நினைக்க போறா? டேய், பார்லருமா இத்தனை நாள் கிச்சன் பக்கம் ஆர்டர் சொல்ல மட்டும் தான் போகும். சாப்பிடறதுக்கு மட்டும் தான் டைனிங் டேபிள் பக்கம் வரும். இப்ப வேலை செய்ய வருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மீனா செய்யற வேலையெல்லாம் அதுவே செஞ்சிருச்சுன்னா மீனா திரும்ப வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. அதுக்குதான் மீனா இல்லைனாலும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு காட்டுறாங்களாமா. திட்டமிட்ட சரிப்பா. சண்டையெல்லாம் போட மாட்டா, ஆம்லேட் கூட போட்டு கொடுப்பாடா. ஆனா இந்த வாட்டி நான் போதையில கூட இல்ல, நார்மலா தான் இருந்தேன். அதுக்கு அவ பாட்டு என்னமோ கத்திட்டா. நானும் கொஞ்சம் கோமா பேசிட்டு வெளில போயிட்டேன். வந்து பார்த்தா கிளம்பி போயிருக்கா. என் சைட்ல கூட தான் நடந்துச்சு. உங்க மேல தப்பு இருக்க மாதிரி எதுவுமே தெரியலையா மாமா? உனக்கு அது புரியுது. என் மேல தப்பு இருந்தா நானே வந்து சரண்டர் ஆயிருந்திருப்பேன். இவ என்ன ஏதுன்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டடா. நான் வேணா அக்கா கிட்ட பேசுறேன் மாமா. நீ பேசுறதுக்காக நான் சொல்லல. நான் பெருசா தப்பு எதுவும் பண்ணாம அவன் ஏன் இப்படிலாம் பண்றான்னு தான் எனக்கு புரியல. நீங்க வேணா அக்காவை பார்த்து பேசுங்க மாமா, வந்து கூப்பிடுங்க. ஆனா